ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கீ, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு கொத்து புதினாவும் ஒரு கொத்து மல்லித்தலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அப்புறமா இதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா தக்காளி மசிய வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் இஞ்சும் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூளோட அளவை நான் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால காரத்தோட அளவை கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி மசாலா எல்லாமே இந்த பீட்ரூட்டில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, இது கரெக்ட் அளவாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இதுக்கு உப்போட அளவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் புலாவ் ரெடி ஆயிரும். எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பீட்ரூட் ரைஸ் கொடுக்காம இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு புலாவ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி எடுத்தோன்னா நம்மளுடைய சாதம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.